ஹாய் செல்லகுட்டீஸ், எல்லாரும் இந்த தாய் ஜாமாவுடைய ஃபைனல் பார்ட் பார்க்கறதுக்காக வந்துட்டு ரொம்ப ஆர்வலாக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா? சரி வாங்க, நானும் எக்ஸ்பிளனேஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்துட்டு கிராமத்து மக்கள்லாம் எவ்வளோ அந்த வில்லன் கிட்ட கடன் வாங்கியிருக்காங்கன்றது எல்லா கணக்கு வழக்கையும் பார்த்துட்டு இருக்கான். பாதி பேருக்கு காசு கொடுத்து முடிச்சாச்சு, ஆனால் மீதி பேருக்கு இன்னும் காசு கொடுக்கல இல்லையா? அதனால தன்னோட யார்கிட்டயுமே இப்போ காசு இல்லாதனால ஹீரோ ரொம்ப கவலையில் இருக்கான். இப்போ வில்லன் கிட்ட இருந்து அந்த பத்திரத்தை எடுக்கிறத தவிர வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா மற்றவங்க கூட எல்லாம் பேசிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கெசினோவில் வச்சு இந்த இவன் கபீர் இருக்கான் இல்லையா, அவன் செகண்ட் ஹீரோவை அடிச்சிடறான். இதனால செகண்ட் ஹீரோ ஹாஸ்பிட்டல்ல இருக்க ஹீரோவுடைய தங்கச்சியும் பார்க்கறதுக்காக வரான். கெசினோ ரன் பண்ணிட்டு இருந்தது நம்ம காயோடைய அப்பான்றனால காயோடைய அப்பாவை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிடுறாங்க. இவர் என்ன பண்ணாரு, காயுவை வில்லன் கையில கொடுத்து என்னோட பொண்ணை பத்திரமா பாத்துக்கங்கன்னு சொல்லிட்டு போக, இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவுடைய தங்கச்சி நைட்டு பகலுன்னு சொல்லிட்டு செகண்ட் ஹீரோவை பாத்துக்கிறா. பிகாஸ் ஏன்னா அவனுக்கு ரொம்ப அடிபட்டு இருக்க போல இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா அவன் இன்னும் முழிப்பு வரல அவனுக்கு. இப்ப கரெக்டா காயு ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியே வர கரெக்டா அவனுக்கு முழிப்பு வருது. ஹீரோ சொல்றான் செகண்ட் ஹீரோ எந்திரிச்சிட்டான். ஆனா காயுடைய நம்ம ஹீரோடைய தங்கச்சி போயிட்டு உள்ள போய் பார்க்கவே இல்லை. இப்போ ஹீரோயினும் என்ன பண்றாங்க, நம்ம ஹீரோவை கடுப்பேற்றணுன்றதுக்காகவே செகண்ட் ஹீரோக்காக சமைச்சு எடுத்துட்டு வராங்க. ஹீரோ பார்த்துமே பேசாம அங்கிருந்து இக்னோர் பண்ணிட்டு போறாங்க. இதுல ஹீரோமே கடுப்பா வரான். இந்த மாதிரி உன் புருஷன் இங்க நின்றுட்டு இருக்கான், அவனுக்கு அவன்கிட்ட பேசாம நீ செகண்ட் ஹீரோக்கு சாப்பாடு எடுத்துட்டு போறீன்னு சொல்ல. ஆனா அப்ப கூட ஹீரோயின் கொஞ்சம் கூட கண்டுக்காம அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. ஸோ இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோவுமே செம்ம கடுப்பா வரான். ஆனா ஹீரோயின் நீ கடுப்பாவு, அதனால தான் நான் வந்தனே அப்படின்றதுக்காக அவங்க மட்டுக்கும் ஹீரோவை பார்க்கறதுக்காக செகண்ட் ஹீரோ பார்க்கறதுக்காக உள்ள போயிடுறாங்க. செகண்ட் ஹீரோவும் இப்போ ஹீரோவுடைய தங்கச்சி தான் வரான்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமா வெயிட் பண்ண ஹீரோயின் வரதை பார்த்தா அவன் மூஞ்சே தொங்கி போயிடுது. உடனே நம்ம ஹீரோயின் கிட்ட புலம்ப ஆரம்பிக்கிறான். இந்த மாதிரி நான் அவளை ஏமாத்தது உண்மைதான், ஆனா அவ பிரிஞ்சு போனதுக்கு அப்புறமா தான் எனக்கு அவளோட அருமை புரியுது, எனக்கு அவ வேணும். ஆனா என்ன பண்றது, நான் மன்னிப்பு சொன்னாலும் இப்ப அவ மன்னிக்க மாட்டா, எனக்கு என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. கொஞ்சம் கூட இந்த மாதிரி எனக்கு அடிபட்டு இருக்கு, இப்ப கூட அவ என்ன பார்க்க வரலன்னு சொல்ல ஹீரோயின் அவ்வளவுதானே வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு ஓடி போயிட்டு இந்த மாதிரி அவனுக்கு ஏதோ இழுப்பு வந்துருச்சு, அவனை கொஞ்சம் பாத்துக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன போய் அவனை கொஞ்சம் பார்த்துக்கேன்னு சொல்ல இவ்வளோ அழுதுகிட்டே ஓடி என்னாச்சு உனக்குன்னு சொல்ல உடனே நம்ம செகண்ட் ஹீரோ இருந்துச்சு சாரி கேட்டுட்டு இருக்கான். இங்க பார், தயவு செஞ்சு மன்னிச்சிடு, உன்னை ஏமாத்ததுக்காக இந்த மாதிரி ப்ளீஸ் என்னை விட்டு போயிடாத, நீ போனதுக்கு அப்புறமா தான் எனக்கு உன் மேலே எவ்வளோ லவ் இருக்குன்றதே தெரிஞ்சிச்சு, ப்ளீஸ் என்னை நம்பு, நான் உண்மையாவே இப்போ உன்னை லவ் பண்ணேன்னு சொல்லிட்டு இவன் மனசார சாரி கேட்டு ஐ லவ் யூன்னு ப்ரப்போஸ் பண்ண நம்ம ஹீரோடைய தங்கச்சியும் மன்னிச்சு இவன் மனசார ப்ரப்போஸ் பண்ணதை ஏத்துக்கிறா. ஆனா பாவம் நம்ம ஹீரோயின் தான் இன்னுமே பிரிஞ்சு இருக்காங்க. ஹீரோயினுக்கும் கஷ்டமா இருக்கு, ஹீரோக்குமே ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதுக்கு நடுவுல என்ன பண்றா, நம்ம இவ இருக்கா இல்லையா நந்தினி, அவ நம்ம ஹீரோயினை பார்க்கறதுக்காக வரான். இங்க பாரு, ஹீரோ உன்னை உண்மையாவே நிறைய லவ் பண்றான், நீ அவனை புரிஞ்சுக்கோ, நான் ஹீரோவை லவ் பண்ணதான் இல்லைன்னா சொல்லல, ஆனா ஹீரோ என்னைக்குமே உன்னை விட்டு கொடுத்ததே இல்லை, அவன் எப்பயுமே உன்னதான் லவ் பண்றான், அதனால நீ தான் போயிட்டு ஹீரோவை கன்வின்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கேன். இன்னொரு பக்கம் காயும் அவங்க அப்பாவை பார்க்கறதுக்காக பாத்தீங்கன்னா ஜெயிலுக்கு போயிட்டு வெளியே வந்துட்டு இருக்கா. இப்போ இதை பார்த்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ காயு கிட்ட ஹெல்ப் கேட்கறான். ஊர் மக்கள்லாம் ரொம்ப கஷ்டத்துல இருக்காங்க, இந்த மாதிரி அந்த வில்லனுடைய ப்ராப்பர்ட்டி, அதாவது கிராமத்து மக்கள்லாம் சைன் போட்டு கொடுத்தாங்க இல்லையா, அந்த பேப்பர்ஸ் அதெல்லாம் எடுத்து எனக்கு எடுத்துட்டு வந்து தரியா ப்ளீஸ்ன்னு சொல்ல. ஆனா காயை பிடிச்சி கத்தி விட்டுறா. எங்க அப்பாவை போலீஸ்ல வச்சுட்டு இருக்காங்க, அதுக்கு காரணம் நீயா இல்லைனாலும் ஆனா உன் குடும்பத்தாளுங்க தானே, எங்க இந்த மாதிரி நான் உனக்கு ஹெல்ப்பே பண்ண மாட்டேன், உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு காயு ஃபர்ஸ்ட் டைமா ஹீரோ பிடிச்சி திட்டி விட்டுட்டு போயிடுறான். இப்ப கிராமத்து மக்களுக்குமே என்ன பண்றதுன்னு தெரியல. ஏன்னா பாத்தீங்கன்னா அந்த பத்திரத்தை இப்படி எப்படியாவது அந்த வில்லன் கையில இருந்து எடுக்கணும். இப்ப அந்த வேலை யார் பண்றதுன்னு யோசிக்கக்குள்ள கரெக்டா நம்ம இவன் என்ன பண்றான், நந்தினி அந்த பத்திரத்தை நான் எடுத்துட்டு வரேன்னு சொல்ல இப்பதான் ஒரு ட்ரூத் ஒன்று ரிவீல் ஆகுது. ஆக்சுவலி என்னன்னா நம்ம வில்லன் கூட பாத்தீங்கன்னா நந்தினியும் கூட்டெல்லாம் ஒன்றும் சேரல, ஹீரோவுடைய பிளான் தான் அது, ஜஸ்ட் வில்லன் கூட கூட்டு சேர்ற மாதிரி. ஸோ நந்தினி அதை எடுக்கிறதுக்காக போயிட. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினும் ஹீரோவை ரொம்ப மிஸ் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. இப்போ நந்தினி என்ன பண்றா, எப்படியோ அந்த வில்லன் கிட்ட இருந்து அந்த ஊர் மக்கள் லைன் போட்டு அந்த பேப்பர்ஸ்லாம் எடுத்துட்டு வெளியே போவ. ஆனா கையும் களவுமா நம்ம வில்லன் கிட்ட மாட்டிக்க. இப்போ பாத்தீங்கன்னா நந்தினிக்கும் நம்ம வில்லனுக்கும் சண்டை நடக்குது. அந்த சண்டையில இந்த வில்லன் என்ன பண்றா, நந்தினி ஓங்கி ஒரு அறை விட நந்தினியுடைய தலை போயிட்டு கட்டில இடிச்சு அவ மயக்கம் நிலைமைக்கே போயிடுறா. இப்போ டக்குன்னு நம்ம வில்லன் என்ன பண்ணா, நம்ம காயு கிட்ட சார் நீங்க போ, அவ என்னோட ஃபியான்சி நான் பார்த்துப்பேன்னு சொல்ல காயுக்கா கை கால்லாம் செமையா உதறுது. போன நந்தினியை காணுமேன்னு சொல்லிட்டு ஹீரோவுமே பாத்தீங்கன்னா வில்லனுடைய வீட்டுக்கு எப்படியோ வந்துட. இப்ப காயு அப்படியே கை கால்லாம் உதறிக்கிட்டே இந்த மாதிரி நானும் ஒரு பொண்ணு தான், ஆனா அவன் தேவையில்லாம அவளை ஏதோ பண்ணணும்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கான், போயிட்டு தயவு செஞ்சு போயிட்டு நந்தினியை காப்பாத்துன்னு சொல்லிட்டு காயு சொல்ல ஹீரோவுமே போயிட்டு வில்லனை செம்மையா அடிச்சுட்டு நந்தினியை எப்படியோ காப்பாத்திடுறான். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம காயு தானே தப்பிக்க வச்சது. இதை வில்லனுக்கு தெரிஞ்சுட்டு இது தெரிஞ்சோடனே செமையா இந்த வில்லன் கடுப்பாயி இந்த காயு கிட்டே என்ன பண்றான், தப்பா நடக்க ட்ரை பண்றான். காயு ஒழுங்கா என்ன விட்டுட்டு எங்க அப்பா கிட்ட ஒன்னு சொன்னா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்ல, ஆமா பெரிய பொல்லாத அப்பா உன்னையே என்னோட கஸ்டடியில் தானே விட்டுட்டு போயிருக்கான்னு சொல்லிட்டு இந்த நந்தினி என்ன பண்ற இந்த வில்லன் என்ன பண்றான், காயு பாத்தீங்கன்னா ரேப் பண்ணிடுறான். பாவம் அந்த காயு பிள்ளை. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட எப்பயுமே நீ என்ன லவ் பண்ண மாட்டேல்ல அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் தேஞ்சு போன ரெக்கார்ட் மாதிரியே பேச ஹீரோக்கே ஒரு கட்டத்துல
கருப்பாயிடுது. அட போமா அங்கிட்டுன்னு சொல்லிட்டு ஹீரோவே அங்கேருந்து கிளம்பிடுறான். இப்போ பாவம் நம்ம காயு தான் காமிக்கிறாங்க. அவள் அழுதுட்டு உட்காந்துட்டு இருக்கா. கரெக்டாக அவங்க அப்பாவும் வெயிலேருந்து வெளியே வந்துட்டாங்க. தன்னோட பொண்ணுடைய நிலைமையை பார்த்து தேவையில்லாமல் இந்த வில்லன் கூட கூட்டணி வச்சுக்கிட்டு நம்ம பொண்ணோட வாழ்க்கையே போயிடுச்சுன்னு சொல்லிட்டு வில்லன் கிட்ட போயிட்டு இந்த மாதிரி வந்துட்டு செமையாக சண்டை போடுறாங்க. நான் தேவையில்லாமல் உங்களோட கூட்டணி வச்சுக்கிட்டேன், கிராமத்து மக்களையும் வந்துட்டு பகச்சுக்கிட்டேன், என் பொண்ணையும் இந்த மாதிரி சீரழிச்சிட்டேன்னு சொல்ல. ஆனால் அவரையுமே அடிச்சு அனுப்பிச்சிடுறான் இந்த வில்லன்னு. உடனே இப்போ காயம் என்ன சொல்கிறேன், அப்பா நீங்கள் கவலைப்படாதீங்க, நானே இதுக்கு ஒரு வந்துட்டு பெரிய பழி வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு காயம் என்ன பண்ணுறா, வில்லன் கிட்ட போயிட்டு எப்படியும் நீ நானும் ஒன்றா சேர்ந்துட்டோம், சரி ஓகே பரவாயில்ல, மறுபடியும் நீ நானுமே கூட்டணி வச்சுப்போம், ஒன்று தான் அந்த நந்தினி ஏமாத்திட்டாலியா, இதுக்கப்புறம் நான் உனக்கு சப்போர்ட் இருக்குன்னு சொல்லிட்டு வில்லனை ஏமாற்றி அவனை வந்துட்டு நல்லா படுக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு ஊர் மக்களுடைய அந்த ப்ராப்பர்ட்டி சைன் போட்டாங்க இல்லையா, அந்த பேப்பர்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு அப்பாவும் பொண்ணும் வந்துட்டு அந்த வீட்டை விட்டே வெளியே வந்துடுறாங்க. ஹீரோ கிட்ட வந்து ஹெல்ப் கேட்குறாங்க. ஹீரோ கிட்ட அந்த பேப்பர்ஸ் எல்லாத்தையுமே கொடுத்துட்டு எங்களுக்கு இப்போ போகிறதுக்கு இடம் இல்லை, எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு சொல்ல ஹீரோ என்ன பண்ண அவங்களுடைய அப்பா வீட்டில் வந்துட்டு நம்ம ஹீரோ காயுவையும் காயோடைய அப்பாவையும் தங்க வச்சுட. ஸோ அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்குறாங்க. இப்போ காயும் காயோடைய அப்பாவும் பேப்பர்ஸ்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு வில்லனுக்கு தெரிஞ்சு செம்ம டென்ஷன் ஆகிட்டு இருக்கான். இவன் எப்படியாவது ஹீரோ பழி வாங்கணும்னு சொல்லிட்டு இவன் ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்க, இன்னொரு பக்கம் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிச்சு இல்லையா, அதனால நந்தினி ஊருக்கு கிளம்புனா போல இருக்கு. இப்போ நந்தினி ஹீரோயின் கிட்ட சாரி கேட்டு உங்க ரெண்டு பேரோட ரிலேஷன்ஷிப்ல நான் வரணும்னு நினைச்சது தப்பு தான், ஆனா உண்மையாவே வந்துட்டு ஹீரோ ஒன்னை தான் லவ் பண்றான், ஹீரோ கூட சந்தோஷமா வாழுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து நந்தினி கிளம்புறா. ஹீரோ கிட்டையும் சொல்லிட்டு தான் போறா. ஆனா நந்தினி என்னமோ உண்மையாவே நம்ம ஹீரோவை லவ் பண்ணாலையா, அதனால அவளுக்குமே ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. போறப்ப ஹீரோ கிட்ட டாடா பாபாய் சொல்லிட்டு எப்படியும் நம்ம ஹீரோ ஹீரோயின் லைஃப்ல இருந்து கிளம்பிட. இப்போ லாஸ்டா நம்ம ஹீரோயினும் வந்து பாத்தீங்கன்னா மீட் பண்ணிக்கிறாங்க. இப்போ இவங்க ரெண்டு பேருமே சாரி கேட்டுக்கிறாங்க. ஆக்சுவலி நம்ம ஹீரோ ஒன்றும் பெருசா தப்பு பண்ணல, இருந்தாலும் வந்துட்டு ஹீரோயின் வேணுன்றதுக்காக நம்ம ஹீரோவுமே போயிட்டு சாரி கேட்க ஃபைனலி ரெண்டு பேருமே கிஸ் பண்ணி ரெண்டு பேருமே ஒன்னா சேர்ந்துடுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவை பழி வாங்குறதுக்காக இந்த வில்லன் என்ன பண்றான், எப்படியாவது ஹீரோவை பழி வாங்கணும். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா அந்த பேப்பர்ஸ் எல்லாமே இப்போ நம்ம ஹீரோ கிட்ட தானே இருக்கு, எப்படியாவது அதை ஹீரோ கிட்ட இருந்து வாங்கணும் அப்படின்றதுக்காக ஸோ கபீர் கிட்ட கொஞ்சம் காசை கொடுத்து ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துட்டு கடத்தி கூட்டு வர சொல்றான். இந்த விஷயத்த நம்ம கபீர் என்ன பண்றான், கபீர் வில்லி கிட்ட இந்த விஷயத்த சொல்ல வில்லி என்ன பண்றா, இந்த மாதிரி வந்துட்டு செகண்ட் ஹீரோடைய அம்மா எனக்கு ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தாங்க, அவங்களால என்னோட மான மரியாதைலாம் போச்சு, அவங்களையும் சேர்த்து கடத்தி கூட்டுவா அப்படின்னு சொல்லிட்டு இவ கபீர் கிட்ட சொல்ல கபீரும் ஓகேன்னு சொல்லிடுறான். இப்போ செகண்ட் ஹீரோடைய அம்மா வந்து பாத்தீங்கன்னா வயல்வெளியில வச்சு வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த வில்லனுடைய ஆட்கள் அதுக்கப்புறம் கபீருடைய ஆட்கள்லாம் கடத்த ட்ரை பண்ண அந்த நேரம்னு பார்த்து கரெக்டா நம்ம ஹீரோயின் வந்து அவங்கள அங்கிருந்து தப்பிக்க வச்சிடாங்க. ஆனா வந்துட்டு பாத்தீங்கன்னா மெயின் டார்கெட்டே ஹீரோ தானே. இப்போ ஹீரோவையும் வந்து பாத்தீங்கன்னா மயக்கப்பட வச்சு நம்ம ஹீரோயினுமே அடிச்சு ரெண்டு பேருமே கடத்தி கூட்டு வந்துட. வில்லன் கேட்கறான், நான் வந்துட்டு ஹீரோ மட்டும் தானே கூட்டு வந்தேன், ஹீரோயினை யார் கூட்டு வந்தது அப்படின்னு சொல்ல இல்ல இவங்க நடுவில் இருந்தாங்க வேற வழி இல்லாம கூட்டு வந்துட்டோன்னு சொல்ல இப்போ ஹீரோ கிட்ட அந்த பேப்பர்ஸ் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கேட்க ஆனா ஹீரோ கொடுக்க மாட்டேன்றான். இந்த நேரம்னு பார்த்து கரெக்டா நம்ம ஹீரோயின் கொஞ்சம் வந்துட்டு பாத்தீங்கன்னா சுதாரிச்சு எந்திரிச்சு என்ன பண்ணாங்க, கீழே கிடக்கிற ஒரு கன் எடுத்து ஸோ வந்து பாத்தீங்கன்னா அந்த வில்லி கழுத்துல வச்சு அந்த கபீர் கிட்ட ஒழுங்கா என் புருஷனை விட்டுருன்னு சொல்ல அவனுமே வேற வழி இல்லாம ஹீரோவை விட்டுட. இப்ப ஹீரோ என்ன பண்றான், கபீர் கையில இருக்க வந்துட்டு கண்ணையே பிடுங்கி கபீரை கரெக்டா ஷூட் பண்ணிட. அதுக்குள்ளே அந்த இடத்துக்கு எப்படியும் பார்த்தாலும் லாஸ்டா தானே போலீஸ்லாம் வருவாங்க. ஃபைனலி லாஸ்டா போலீஸும் வந்துடுறாங்க. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா கபீருடைய காலில் தான் நம்ம ஹீரோ ஷூட் பண்ணியிருக்கான். இப்போ வந்து நம்ம வில்லியை பிடிச்சி சம்மடி அடிச்சிட்டு இருக்காங்க நம்ம செகண்ட் ஹீரோடைய அம்மா. ஸோ இவங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா ரொம்ப கடுப்பாயிட்டு நீங்க எல்லாம் ஒரு பொண்ணு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அடிக்க அவ்வளவுதான். இப்போ கிராமத்து மக்களுடைய பிரச்சனை எல்லாமே சால்வ் ஆயிடுச்சு. ஸோ வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொஞ்ச நாள் கழிச்சு காமிக்கிறாங்க ஹீரோவும் நம்ம செகண்ட் ஹீரோவும் ஊருடைய சிவில் இன்ஜினியரா மாறிட்டாங்க. இதனால நம்ம ஹீரோடைய அப்பாவுக்கும் ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. எல்லாரோட லைஃபும் ஃபைனலி செட்டில் ஆயிடுச்சு. நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் வந்துட்டு அங்க கீஸ் கொடுத்துட்டு அங்க ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோடைய தங்கச்சியும் அதுக்கப்புறம் நம்ம செகண்ட் ஹீரோவுமே மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. எல்லாம் ஓகே, கல்யாணம் இத்தனை நாள் ஆயிடுச்சு, டிராமாவே முடிய போது, இன்னும் ஏன்டா ஃபர்ஸ்ட் நைட்டே வந்துட்டு நடக்கலன்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்றா, இங்க பாருமா செம்ம மழை பெஞ்சிட்டு இருக்கு, நீ நானும் மட்டும் தான் வயல்வெளியில இருக்கோம், எனக்கு இன்னைக்கே ஃபர்ஸ்ட் நைட் இல்ல ஃபர்ஸ்ட் டேவாவது கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கட்டி பிடிக்கிறதோட இந்த ஜாமா இதோட முடியுது. எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் என்ன ஜாமா பண்ணலான்றதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிட்டு போங்க. டாடா பை பை, see you, love you all.